நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் தொடர். நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். அங்க வந்து கார் வருது, அவர் வந்து அங்க இருந்து நகர்றாரு. நீங்க நல்லா பாக்குறீங்க. நீங்க பார் கவுன்சில்ல இருந்து அவர் அப்படியே நகர்றாரு. நகரும் போது என்ன பண்றாருன்னா அவர் லெஃப்ட் கையை நல்லா பாருங்க. நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா லெஃப்ட் கையை ஒருத்தர் முன்னாடி போய் வீடியோ எடுன்னு சொல்லுவாரு. வீடியோ எடுன்னு சொல்லும்போது ஒரு அம்மா கை காட்டுவாங்க தலைவருக்கு. தலைவர் அந்த அம்மா கை காட்டுறதை இவன் பாப்பான், நின்னு பார்த்துட்டு வண்டி அப்படி மூவ் பண்ணுவான். மூவ் பண்ணி அது ஸ்பீட் பிரேக். அந்த ஸ்பீட் பிரேக் மேல இந்த வண்டி போய் அப்படியே ஏறி போகும். எது ஸ்கூட் முதல்ல அந்த ஆக்டிவா போகுது. ரெண்டாவது தலைவர் வாகனம் இப்படி வரும், ஒரு ஹார்ன் அடிப்பாங்க. ஒரு ஹார்ன்ல அவன் என்ன பண்ணுவானா, டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்து முறைப்பான். என்னது இது திட்டமிட்டதா திட்டமிட்டல? இன்னொன்னுங்க, அந்த இடத்துல எல்லாமே சைடு கேமரா தான். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா சைடு கேமரா தான். ஆனா இங்க இருந்து நேரடியா ஒரு வீடியோ எப்படி வந்தது? இந்த வீடியோ வந்து 2:58க்கும் என்னவோ அந்த சம்பவம் அங்க நடக்குதுங்க. 38க்கும் என்னவோ 2:58க்கு அண்ணாமலை இதை போடுறாரு. அப்போ திட்டமிட்டு அண்ணாமலை வந்து இப்ப பவர் இல்லைங்க, நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு. அவரு வந்து தக்க வச்சுக்கணும். அவர் தொடர்ந்து என்ன பண்றாரு, தன்னை தக்க வச்சுக்கணும்னா ஏதாவது யாரா இங்க தமிழ்நாட்டுல யாரை தொட்டா எரியும், யாரை தொட்டா இது விவாதமா மாறும் அப்படின்னு. இல்ல இல்ல அண்ணாமலை இதை வந்து என்ன பண்றாரு, இல்ல இல்ல உடனடியா கேவலப்பட்டு